ஐயா 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 எஸ்ஐ சார் வீட்டுக்குள்ள பாருங்க சார். அப்ப ஆல்ரெடி இந்த வீடு இப்படித்தான் சுத்திட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி வீட்டுக்குள்ள ஒரு டாஸ்க் வேற கொடுத்து வச்சிருக்காங்களே, எதுக்கே ஐயா? இந்த வீட்டுக்கு இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் தேவையில்லையா? இவன் இந்த டாஸ்க் வச்சு ரொம்ப ஓவரா போவானோ ஐயா, சத்தியமா பார்க்க முடியாது. ஒரு மாறிப்பட்ட சம்பவத்தை பண்ணிட்டு இருப்பான்ல, சும்மாவே உனக்கு காதல் பண்றேன்னு சுத்திட்டு இருக்கானு. இதுல பிக் பாஸ் டீமே இந்தாங்க நீங்க காதல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வேற எடுத்து கொடுத்துருக்கானோ. என்னென்ன பண்ண போறான்ல, ஏது பண்ண போறாங்களோ. சுமானக்க மக்களே, பிக் பாஸ்க்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்கை கொடுத்துருக்காங்க. நான் கூட இந்த வாரம் வீக்லி டாஸ்க் வந்து கொஞ்சம் ஃபிசிக்கல் டாஸ்க் மாதிரி இருக்கும். அப்போ இந்த வாரம் கொஞ்சம் விறுவிறுப்பா சுறுசுறுப்பா போகும், வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே அடிச்சுன்னு சாவாங்க, பார்க்க நல்லா இருக்கும்னு பார்த்தா இல்லைப்பா, ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் வைக்க முடியாது. ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் வச்சா அவனை ரொம்ப அடிச்சுப்பானு. நாங்கள் வந்து ஃபன் டாஸ்க் வைக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஸ்கூல் டாஸ்க் வைக்கிறாங்க ப்ரோ. எப்படியே வீட்டுக்குள்ளே ஸ்கூல் டாஸ்க் வச்சுருக்காங்க. அப்போ இந்த வாரம் ஃபுல்லாக கிரிஞ்சாலாம் இருக்கும். ஏன்னா சும்மாவே இவனை இப்படித்தான் பண்ணிட்டு இருப்பானே. நாங்கள் முன்னாடியே சொன்னோமா இல்லையா, ஸ்கூல் டாஸ்க் வைக்கிறதா இருந்தால் அந்த வியானா பொண்ணை தூக்கி பிரின்ஸ்பாலாவோ இல்லை வார்டனாவோ தூக்கி போடுக்க. நீங்கள் இப்போ ஸ்கூலில் உள்ள அந்த குழந்தையா தூக்கி போட்டீங்கன்னா அந்த பொண்ணு குழந்தை மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்களை போட்டு கொலையா கொண்டுறேன்னு சொன்னேன், கேட்டீங்களா? ஏங்க குழந்தையா தூக்கி போட்டுல எதுக்கே? எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க்கு ஒரு மாதிரி போகும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஒரு சைடு பார்க்கும்போது டாஸ்க் நல்லா போகும்னு ஃபீல் ஆகுது, இன்னொரு சைடு பார்க்கும்போது இவனு ரொம்ப ஓவரா கிரிஞ்சு பண்ணணும்னு ஃபீல் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த வகையில் வீட்டுக்குள்ளே யார் யார் என்னென்ன பொசிஷன் எடுத்திருக்கா அப்படிங்கிறத சமசிரிப்பாக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல நிறைய பேர் வந்து இந்த டாஸ்க்குக்காக எஃபர்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத மொத்தமாக பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள பாருங்க, முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோவை இன்னொரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் இது வந்து ஒரு ஸ்கூல் டாஸ்க் தான். ஆனால் ஸ்கூல் டாஸ்க்கே ரொம்ப சின்ன பசங்க ஸ்கூல், அதாவது எப்படி சொல்லலாம், எல்கேஜி யூகேஜி அந்த மாதிரிலாம் படிப்பாங்கல்ல, அந்த ஒரு ஸ்கூல் தான், பெரிய ஸ்கூல் கிடையாது கைஸ். இப்போ லாஸ்ட் சீசனை பொறுத்தவரைக்கும் பெரிய பசங்க ஸ்கூலை கொடுத்துருந்தாங்க. அதனால அவனை வந்து ரொம்ப அட்டுழைத்த பண்ணி காதல் பண்ற அது இதுன்னு சுத்தினானு. பட் இந்த வாட்டி இது எல்லாமே சின்ன பசங்க ஸ்கூல், அதனால காதல் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த வகையில் இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் யார் தெரியுமா? பிரஜன் அவர்கள். பிரஜனுக்கு நல்ல ஸ்பேஸ் எடுத்து கொடுக்குறீங்க, பட் பிரஜன் இந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணிப்பாரா அப்படிங்கறத இங்க மிகப்பெரிய கொஸ்டினா இருக்குது. சோ பிரஜன் அவர்கள் இந்த ஸ்கூலுக்கு பிரின்சிபல் அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு மாரல் டீச்சரும் கூட. பிரஜனை பார்த்தீங்கன்னா ஃபுல்லா சேவ் பண்ணிட்டாரு ப்ரோ. ஃபுல்லாக சேவ் பண்ணிட்டு கொஞ்சம் முடியெல்லாம் லைட்டாக கட் பண்ணியிருக்காரு. நீங்கள் முடிய கட் பண்ணியிருக்காரு என்னமோ தெரில, ஆனால் ஃபுல்லாக சேவ் பண்ணிட்டு ஒரு மாதிரி பட்டை கட்டிலாம் போட்டுட்டு இந்த டாஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்காரு ப்ரோ. ஸோ பிரஜனுக்கு சேனலே ஒரு ஸ்பேஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸை பிரஜன் கரெக்டாக யூஸ் பண்ணிப்பாரு நான் நம்புகிறேன். அப்படி கரெக்டாக யூஸ் பண்ணாருன்னா சத்தியமாக நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணுவார். ஏன்னா அவர் ஒரு ஆக்டர், அவருக்கு எப்படி நடிக்கணும், எப்படி பேசணும், எல்லா விஷயமும் கண்டிப்பாக தெரியும். அதனால் இந்த ஒரு கேரக்டரை சூப்பராக பண்ணுவார், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நேற்றுமே ஆரி அவர்கள் வந்து கொடுத்த அட்வைஸே என்ன தெரியுமா? உனக்கு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீ எவ்வளோ விஷயத்த ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்க, அப்போ உன்னோட எக்ஸ்பீரியன்ஸை காட்டுறதுக்கு இதுதான இடம். இங்கே காட்டாமல் வேற எங்கே காட்ட போகிற? நீ கற்றுக்கிட்ட விஷயங்களை இந்த வீட்டுக்குள்ளே காட்டு, சொல்லிக் கொடு, அதை பண்ணு, அதை பண்ணாதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு அட்வைஸை கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு தலைவன் தனக்கான ஆக்டிங் ஸ்கில்லை இறக்குவாப்பில்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. அடுத்ததாக விஜய பார்வதி வார்டனாங்க காய்ஸ். அப்போ வார்டன் போட்டிருக்காங்கன்னா அப்போ இந்த வீடு ஃபுல்லாக ஹாஸ்டலாக தான் இருக்கும். அப்போ நைட்டுமே இந்த டாஸ்க் தொடரும் நான் நினைக்கிறேன். மேபி எப்போவாச்சும் பிக் பாஸ் ஆசைப்பட்டு இந்த டாஸ்க் வந்து டெம்பரரியாக நுப்பாட்டினா தான் உண்டு, மற்றபடி இந்த டாஸ்க் நடந்துட்டு தான் இருக்கும். பட் வார்டன் வச்சுருக்காங்க, ஹாஸ்டல் வச்சுருக்காங்கன்னா இல்லை நடக்காது. ஏன்னா போன சீசன் அதே மாதிரி தான் இருந்துச்சு, வார்டனு ஹாஸ்டல்னு சொல்லிட்டு. பட் போன சீசன் பெரிய பசங்க, அதனால ஹாஸ்டல் வச்சப்போ மாற்றி காதல் பண்ணுறதுக்கு அங்கே கூச்சிட்டு இருந்தாங்க. பட் இவங்க சின்ன பசங்கள, இவங்களுக்கு காதல் தெரியாது. பட் எனக்கு தெரியல கைஸ், இந்த வார்டனே கொஞ்சம் மோசமான ஆள் தான், அதனால கொஞ்சம் பார்த்து உஷாராக தான் இருக்கணும். ஸோ அந்த வகையில் நம்ம வார்டன் வந்து விஜய் பார்வர்கள் வார்டனுக்கு உதவியாக இருக்கிறது யார் தெரியுமா? எஃப்ஜே. யாருன்னு தெரியுதா? லாஸ்ட் சீசனில் நம்ம சிவா ப்ரோ ஒரு கேரக்டர் பண்ணார், கையில் வந்து ஒரு நோட்டையும் பிடிச்சிக்கிட்டு அப்படியே வீடு ஃபுல்லாக சுற்றி வந்துட்டே இருந்தார். அந்த கேரக்டரை தான் தூக்கி கொடுத்துருக்காங்க. பட் அவர் போன சீசனில் ஒரு மாதிரி பண்ணார் இந்த கேரக்டரை. தலைவன் இந்த சீசனில் எப்படி பண்ணுறான்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ எஃப்ஜேக்கு வார்டனோட உதவியாளராக போட்டாங்க. சிம்பிளாக சொல்ல போனால் வீட்டை ஃபுல்லாக மேனேஜ் பண்ணிக்கிறது, ஒரு வாட்ச்
மேன் மாதிரி போடலாம். அவன் அங்கே போகக்கூடாது, இவன் இங்கே வரக்கூடாது, வார்டன் சொல்கிறத தலைமை செய்யணும். ஓகேவா? ஸோ பாரு வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா எஃப்ஜி அந்த விஷயத்த செய்யணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அமித் அவர்கள் ஏதோ ஒரு சார் நினைக்கிறேன், அமித்துமே ஏதோ ஒரு சார் அப்படிங்கிறது தெரியுது. அமித்துமே நல்லா ஷேவ் பண்ணிட்டு மீசையை மட்டும் இப்படி வச்சுட்டு சம்மன் இருக்காப்புல. பூரா அப்பையில ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறத காட்டுறாங்க ப்ரோ. உண்மையாக நல்லா இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு. ஸோ அமித் அவர்கள் ஒரு நல்ல சேஞ்சஸை கொடுத்துருக்காப்புல. அப்படியே அந்த பக்கம் பார்த்தா நம்ம கனி அவர்கள் வந்து தமிழ் அம்மாவா, தமிழ் டீச்சரா. தமிழ் டீச்சர் என்னன்னா கிளாஸ் ஆரம்பிச்ச முதல் நாளே பொய் பேசுறலாம் இருக்கவே கூடாது, போய் ஷாவு அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. அதுக்கு அந்த பக்கம் இருந்து அரோரா வேற சரியான கவுண்டரை கொடுக்குறாங்க. அப்போ தமிழம்மா நாளைக்கு வரமாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் தமிழம்மா பொய் சொல்றாங்க, போய் சேர்ந்துருவாங்களா என்ன? ஸோ எனக்கு தெரிஞ்சு ஓரளவு ஃபன்னாக போகும் ப்ரோ. இவங்க நினைச்சாங்கன்னா ஃபன்னாக கொண்டு போகலாம். ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள இருக்க முக்காவாசி பேருக்கு ஒரு ஃபன் சைடு இருக்கு. ஓகேவா? ஸோ காமு மாமா பொறுத்தவரைக்கும் நல்லா ஃபன் பண்றாப்ல. அரோரா நல்ல ஃபன்னு. கானா வினோத் ஸ்டூடெண்டா ப்ரோ. கானா வினோத் குழந்தையா மாத்திருக்காங்க. கானா வினோத் சேவ் பண்ணிட்டாரு ப்ரோ. கானா வினோத் சேவ் பண்ணிட்டாரு, காமு மாமா சேவ் பண்ணிட்டாப்ல, சபரி சேவ் பண்ணிட்டாப்ல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் என்ன விக்கல் சுக்கரம் சேவ் பண்ணிட்டாங்க. பிரஜன், அமித் எல்லாருமே இந்த டாஸ்க்குக்காக சேவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் சீசன் பார்க்கும்போது ஒரு சில பேர் சேவ் பண்ணல. லாஸ்ட் சீசன் வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா இந்த டாஸ்க்குக்காக பண்ணணுமா, இல்லை நான் இப்படியே மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பண்ணி ஒரு ட்ரிம்லாம் பண்ணிட்டு சுற்றினாங்க. பட் அந்த வகையில் இவங்க எல்லாருமே சேவ் பண்ணிட்டு ஸ்கூல் டாஸ்க்கு நாங்கள்லாம் குழந்தைக்கு தாடி மீசை இருக்கையா செய்யும்னு சொல்லிட்டு குழந்தையாவே மாறி இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் சேனல் செமையான ஒரு வேலையை பார்க்குறாங்க ப்ரோ. இதில் விஜய் பார்வதியை வார்டனாக வைக்காச்சு. விஜய் பார்வதி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேச மட்டும் தான் முடியுமே தவிர பெருசாக க்ளோஸ் ஆக முடியாது. ஆனால் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காமு மாமாவும் அரோராவும் ஒரு சம்பவத்தை பண்ணுவாங்க. நேற்று தான் எங்கள் அக்கா காமு மாமா பிடிச்சாச்சு, பேபி அப்படி பண்ணாத பேபி, என்னை விட்டு போகாத பேபி, நம்ம 2 பேரும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசி இது பண்ணாங்க. அண்ட் நேற்று நைட்டு யாரோ ஸ்மோக்கிங் ரூம்குள்ளே போனதாலாம் ஒரு சில நியூஸ் வருது ப்ரோ. என்ன அளவுன்னு தெரில, அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் அக்கா நேற்று நைட்டு தான் காமு மாமாவை கரெக்டான ட்ராக்கில் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஆனால் காமு மாமா இன்னைக்கு அந்த ஸ்கூல் டாஸ்க்கை வச்சு கண்டிப்பாக ட்ராக்கு மாற்றுவாப்பில் சம்பவம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் இந்த ப்ரொமோல என்னால் வந்து திவ்யாவையும் சாண்ட்ராவையும் கரெக்டாக பார்க்க முடியல. அவங்க ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்களா இல்லை வேறு ஏதாவது டீச்சர்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா நான் கவனிச்சொருத்துக்கு அவங்களுக்கான ஒரு ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது பெருசாக தெரியல. மேபி ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் போட்டுருங்க. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க வியானாக்கான ஆட்டம் ஆரம்பம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வியானா போட்டு குதின்னு குதிப்பாங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம கானா வினோத் பாட்டு பாடிட்டு இருக்காரு. நோ, நீ கை குழந்தைனா, கை குழந்தை இல்லை, எல்கேஜி யூகேஜினா, கொஞ்சம் பார்த்து உஷாரா பண்ணா. ஏங்க இவங்க எல்கேஜி யூகேஜி தானே. அப்போ இவங்க வந்து கானா பாட்டுலாம் இவங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு புரியலையே. கானா வினோத் உட்காந்து கானா பாட்டு பாடிட்டு இருக்காரு ப்ரோ. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. இந்த டாஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும். பட் இவங்க கையில் தான் இருக்குது. நீங்களே இந்த ப்ரொமோ கட்டில் ஒரு சீன்லாம் பார்த்துருப்பீங்க. விக்ரம் வந்து இப்படி உட்காந்துருக்காரு, பக்கத்தில் ரம்யா ஏ சொல்லிட்டு தண்ணி பாட்டில் வச்சு ஆடுறாங்க. ஸோ இவங்க நினச்சா இந்த டாஸ்க்கை வேற லெவல் ஃபன்னில் கொண்டு போக முடியும். இவங்க நினச்சா கண்டிப்பாக கொண்டு போவாங்க. இல்லை நாங்கள் நினைக்க மாட்டோம், நாங்கள் வந்து அப்படியே முக்கிய அழிச்சிரும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்கன்னா இந்த டாஸ்க்கும் அழிஞ்சிரும். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த டாஸ்க் அழிஞ்சிரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஏதோ ஒரு நம்பிக்கை ஒரு சைடு வருது ப்ரோ. இவங்க இந்த டாஸ்க்கை நல்லபடியாக பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நேற்று கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்துருக்காங்க, பிக் பாஸ் பேசியிருக்காங்க, சாட்டர்டே சண்டேல சேதனை பேசிட்டு போயிருக்காங்க. ஸோ எல்லாருமே எல்லா விதத்துலேயும் இவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு போயிருக்கிறதுனால பெருசாக இந்த டாஸ்க்கை அழிக்க ட்ரை பண்ண மாட்டான்னு எனக்கு தோணுது. பெருசாக அழிக்காமல் சரி ஓகே முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த டாஸ்கில் இறங்கி பெஸ்ட்டு கொடுப்பான்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். வார்டன் மேலே தான் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா வார்டன் தான் எப்போவுமே ஏதாச்சும் வேலையை பார்ப்பாங்க. அந்த வகையில் இந்த வார்டன் என்னென்ன அட்லீம் பண்ண போகிறாங்களோ, இந்த வார்டன் எந்த ஹாஸ்டலில் போய் உட்காந்துருக்க போகிறாங்களோ என்னமோ தெரில. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள் கைஸ், இந்த டாஸ்க்கை பார்த்தோன்னே உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சா இல்லை அழிச்சிருவாங்கன்னு சொல்லி தோணுதான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் இந்த ப்ரொமோ ஆரம்பித்தோன்னே இந்த வாரம் இந்த வீடு வந்து ரெசிடென்சியல் ஸ்கூலாக மாற போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுல, ஒருத்தவங்க லெட்டரை வாசித்தாங்கல்ல, அது முத்துக்குமரன் வாய்ஸ் மாதிரி எனக்கு கேட்டுச்சு ப்ரோ. பக்காவாக ஏதோ முத்துக்குமரன் வாய்ஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆச்சுன்னா மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. பார்க்கலாம் இந்த வாரம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஒரு சில பேர் நம்ம மேலே நம்பிக்கை இருக்குது, ஒரு சில பேர் மேலே நம்பிக்கை இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.